ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமிர்த கரைசலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அமிர்த கரைசல் செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இதோட செய்முறை விளக்கம், அப்புறம் இதோட அடிக்கிறதுனால என்ன பலன் தரும், அப்புறம் எவ்வளோ அடிக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானதை கிளிக் பண்ணுங்கள். இது அடிக்கிறதுனால என்ன பயன்னா, வேர் மூலமாக வர புழுக்கள்லாம் இது கட்டுப்படுத்த உதவும். நிலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த கரைசலில் அடங்கி இருக்குது. அதான் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னால அந்த சத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த கரைசலை மட்டும் அடித்தால் போதுமான அளவு செலவையும் குறைக்கலாம், லாபத்தையும் வளரலாம். அமிர்த கரைசல் செய்யறதுக்கான தேவையான பொருள்: 1 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் தண்ணி, 30 கிராம் நாட்டு சர்க்கரை, 1 கிலோ மாட்டு சாணம். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிடணும். நல்லா கரைச்சிட்ட பிறகு வாங்க இது எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். இந்த 1 லிட்டர் கோமியம் சொன்னேன்ல, அது அப்படியே 10 லிட்டர் தண்ணியில் அப்படியே கலந்துடணும். கலந்துட்டு அப்படியே 30 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கல, அதை அப்படியே போட்டு கலந்து விட்டுறணும். அப்புறம் அந்த தண்ணியில் கரைச்சி வச்ச சாணத்தை இருக்குது இல்லையா, அதை அப்படியே ஊற்றி விட்டுறணும். ஊற்றிட்டு நன்றாக நல்லா கலக்கணும். காலை மாலை 2 வேளையும் கலக்கணும். நல்லா கலந்த பிறகு ஒரு காட்டன் துணியால் மூடி ஒரு நேரான ஒரு இடத்துல வைக்கணும். இந்த கரைசல் ரெடி ஆகிறதுக்கு 1 நாள் எடுத்துக்கும். 1 ஏக்கருக்கு 20 லிட்டரு அமிர்த கரைசல் போதுமான அளவு. இது நீங்கள் நேரடியாக தெளிக்கிறதுனால தெளிக்கலாம், இல்லை ட்ரிப் லைனில் விடுறதுனாலும் விடலாம். ட்ரிப் லைனில் விடணும்னா ஃபில்டர் பண்ணி விடணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் போய் தெளிக்கலாம். வேறு ஏதோ டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ இதோட முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.